இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில ஒன்று கூடி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் மனதார நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்துல தேவன் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தம்முடைய வார்த்தையினால் அவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் வசனம் சகல பரிபூர்ணத்தோடும் சகல ஞானத்தோடும் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதாக அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையினால் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த நாள்ல கூட தேவன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாய் நம்ம கூட தேவன் இடைப்பட விரும்புகிறார். அப்போ இன்றைக்கும் தேவனுடைய மகிமையை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒரு வசனத்தை யோவான் அங்க சொல்றாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த யோவான் அவருடைய சீஷர்கள்ல ஒருவனா இருக்கிறபடினால அங்க அந்த யோவான் எழுதுறாரு, அவருடைய மகிமைய நாங்க பார்த்தோம். அந்த குளோரி அது எப்படி இருந்ததுன்னா, பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த மகிமை நிறைந்தவர் இன்றைக்கு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ யோவானுக்கு நல்லா தெரியும், இயேசு அங்க பூமியில இருந்தப்போ அங்க அவருடைய மகிமையை அவர் பார்த்தவராய் இருந்ததை இங்க எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே வார்த்தையை அவர் 1 யோவான்லயும் மறுபடியும் அவருடைய நிருபத்துல எழுதுறாரு. 1 யோவான் 1:1-2 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ ஆதி முதல் இருந்ததும், அதாவது உலகம் தோன்றதுக்கு முன்னாடி அங்க அவங்க யாரு, திரித்துவ தேவன் இருக்கிறாங்க. அந்த ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், அவரை நாங்க கேட்டிருக்கிறோம், எங்க கண்களினால் அவரை நாங்க பார்த்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டிருக்கிறோம். அந்த ஜீவ வார்த்தைய எங்க கைகளினால நாங்க தொட்டு பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே யோவான் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். எங்க கைகளினால தொட்டிருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அத உங்களுக்கு நாங்க என்ன செய்றோம் சொல்றோம். நாங்க ஏதோ சும்மா பார்க்காதத நாங்க பேசல. நாங்க ஆதி முதல் இருந்தத நாங்க கேட்டிருக்கிறோம். எங்க கண்களினால நாங்க கண்டிருக்கிறோம். நாங்க நோக்கி பார்த்திருக்கிறோம். எங்க கைகளினால நாங்க தொட்ட ஜீவ வார்த்தையை குறித்து தான் நாங்க உங்கள்ட்ட அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. பிதாவினிடத்தில் இருந்த அந்த ஜீவன் அது எங்க வந்தது? பூமிக்கு அந்த ஜீவன் வந்து நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, அவ்வளோ அத வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்கிளமேஷனோட ஒரு ஆச்சரியமா அவர் சொல்றாரு. அந்த ஜீவனை நாங்க பார்த்தோம். நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்க பார்த்து அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ இந்த மகிமை எல்லாம் அவங்க பார்த்தத அங்க சொல்றத பார்க்கிறோம். இது ஒரு வசனம் 2 பேதுரு 1வது அதிகாரம். 2 பேதுரு 1:16-18. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம்
உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அங்க பேதுரு எழுதுறாரு, நாங்க ஏதோ தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவங்களா நாங்க இல்ல. அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். அவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? கண்ணார பார்த்திருக்கிறோம். அங்க ஒரு சத்தம், நாங்க பரிசுத்த பர்வதத்துல இருக்கும்போது ஒரு சத்தம் உண்டாகுது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அங்க உண்டாகி பிதாவினால் அவர் கனத்தையும் மகிமையை பெற்றபோது நாங்கள் அவர் கூட பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். பிதாவினுடைய சத்தத்தை கேட்டோம். குமாரனை நாங்க பார்த்தோம், நாங்க நோக்கி பார்த்தோம், நாங்க தொட்டு இருக்கிறோம். அவருடைய மகத்துவத்தை நாங்க கண்ணார பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் அவர் கூட இருந்த சீஷர்கள் சொல்லுகிற காரியமா இருக்குது. நாங்க ஏதோ தந்திரமான கட்டுக்கதைகளை நாங்க பேசல. பரிசுத்த பர்வதத்துல இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் நாங்க நேரா பார்த்தோம். அப்ப அந்த பரிசுத்த பர்வதத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். எப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். மத்தேயு 17வது அதிகாரத்துல அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், அப்போ 3 சீஷர்களை மாத்திரம் அவர் கூட்டிக் கொண்டு அவர் அங்க என்ன செய்யறாரு? மலைக்கு கூட்டிட்டு போறாரு. தனித்திருக்கும்படி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அங்க டிரான்ஸ்பிகரேஷன் நடக்குது. அங்க ஜீசஸ் தன்னை டிரான்ஸ்பிகர் பண்ணி அங்க அவர்களுக்கு முன்பாக காட்டுறாரு. அப்ப அவருடைய முகம் எப்படி இருந்ததா? சூரியனை போல பிரகாசித்ததாம். இப்போ இப்போ கூட நம்மளால சூரியனை நம்ம கண்கள்ல பார்த்த உடனே நம்மளால அந்த அந்த நேச்சுரல் ஐஸால நம்ம அந்த பளிச்சுன்னு பிரகாசிக்கிற சூரியனை நம்ம கண்களால பார்க்க முடியாது. உடனே நம்ம கண்ணு கூசும், நம்ம கண்கள்ல இருந்து தண்ணீர் வரும். ஆனா அன்றைக்கு அவர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் அப்படி சூரியனை போல பிரகாசிச்சதாம். அவ்வளவு பிரைட்டா அங்க அந்த டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டன்ல அங்க பேதுரு யாக்கோபு யோவானுக்கு முன்பாக அவர் தன்னை அப்படி படுத்தி காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. வெளிச்சம்னா நம்ம ஏதோ டியூப்லைட் வெளிச்சம்லாம் இல்ல. அந்த வெளிச்சம் சூரியன்ல இருந்து வர்ற அந்த பிரைட் லைட் எப்படி இருக்கும் அத போல அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்ததா? வெளிச்சமா வெண்மையா இருந்ததா? இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கு, எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத அளவுக்கு அந்த அவருடைய வஸ்திரம் வெளிச்சமா பிரகாசமா இருந்ததா. உலகத்துல எந்த வண்ணானாலையும் வெளுக்க கூடாத அளவுக்கு. அப்ப கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்மள கூட்டிட்டு ஜீசஸ் அப்படி ஒரு மவுண்டன்ல போய் நமக்கு முன்னாடி மறுரூபமாகி இப்படி ஒரு லைட் மாதிரி தன்னை காண்பிச்சார்னா நமக்கு எவ்வளோ இருதயத்துல ஒரு பயம் இருக்கும், ஒரு ஆச்சரியம் இருக்கும். அங்க என்ன நடக்குதுன்னே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த நிலையில தான் அந்த சீஷர்களும் அங்க இருந்ததை பார்க்கிறோம். அங்க அவர் மாத்திரம் அப்படி மறுரூபம் ஆகல. அங்க மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இப்போ இங்க பேதுருவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க மோசே எலியாலாம் பார்த்த உடனே இன்னும் அவங்க பழைய ஏற்பாடு
பழைய ஏற்பாட மட்டும்தான் தெரிந்து வளர்ந்தவர்கள். அவங்களுக்கு மோசேயும், எலியாவும் அவங்கள பார்த்த உடனே அவங்களும் பிரம்மாண்டமா அவங்களுக்கு தெரியிறாங்க. ஐயோ! நம்ம படித்த மோசேய நம்ம பார்க்கிறோம். வானத்திலிருந்து அக்கினிய இறக்குன எலியாவ நம்ம கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அவங்களுக்கு அங்க அவங்க ஹார்ட்டால அத ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஆச்சரியத்திலயும், பயத்திலயும் இருந்தத பார்க்கிறோம். அங்க பேதுரு சொல்றாரு, இயேசுவ பார்த்து, "ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்க உமக்கு ஒரு கூடாரம் போடுவோம். மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம். எலியாவுக்கு ஒரு கூடாரமா 3 கூடாரங்கள போடுவோம்." அப்படி பேசிட்டு இருக்கும்போதே, ஒரு ஒளியுள்ள மேகம் அவங்க மேல நிழலிட்டு, அங்க ஒரு வார்த்தை வருது. "இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரில் பிரியமாயிருக்கிறேன். இவருக்கு செவி கொடுங்கள்." என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, "எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள்" என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. இங்க இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்த தான் பேதுருவும், யோவானும் அங்க அவங்களுடைய நிருபங்கள்ல, சுவிசேஷத்துல எழுதுறத பார்க்கிறோம். அவருடைய மகிமைய நாங்க பார்த்தோம். அவர நாங்க கண்ணார பார்த்தோம். நாங்க அவர தொட்டு பார்த்திருக்கிறோம். நாங்க அந்த ஜீவ வார்த்தைய குறித்து தான் நாங்க உங்கள்ட்ட பேசுறோம். அந்த ஜீவ வார்த்தையினுடைய சத்தத்த நாங்க கேட்டோம். பேதுரு எழுதுறாரு, பிதாவானவருடைய அந்த சத்தத்த நாங்க கேட்டோம். பரிசுத்த பர்வதத்துல இருக்கிறப்போ, அந்த சத்தத்த நாங்க கேட்டோம். இவர குறித்து தான் நாங்க உங்கள்ட்ட சாட்சி கொடுக்கிறோம். இந்த யோவான் மேலும் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த, வல்லமை நிறைந்த, தன்னைத்தானே வெளிச்சமாய் அங்க பிரதிபலித்து காட்டின ஒரு இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ள, நம்ம சரீரத்துக்குள்ள நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்த இந்த மண் பாண்டங்கள்ல நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய குளோரியா தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். நம்மள மகிமைப்படுத்தும்படியா, என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு யோவான்ல சொல்றாரு 17வது அதிகாரத்துல. பிதா கிட்ட ஜெபிக்கும் போது அங்க அவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போ இன்னைக்கு நம்ம யாருன்னே நமக்கு தெரியல. அவர் எப்படி பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய குமாரனா இருக்கிறானோ இருக்கிறாரோ, அவர் மூத்த குமாரனா இருக்கிறார். நம்ம எல்லாரும் இயேசுவுக்கு உடன் சகோதரர்களாய், சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம். சரி, இயேசு எதுக்காக அந்த சீஷர்களை கூட்டிட்டு போய் அங்க தன்னை அவர் மறுரூபப்படுத்தி காண்பிக்கிறார். அவருடைய முகம் சூரியனை போல, அவருடைய வஸ்திரம் வெண்மையை போல பிரகாசிக்கிறது எதுக்காக? ஏன்னா இவங்க எல்லாரும் அவரை லிட்டரலா எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அவர் ஏதோ பூமியில அந்த இஸ்ரவேல் மக்களை அரசாள வந்த ஒரு ராஜாவா தான் அவங்க பார்க்கிறாங்க. அதுக்காக தான் மேசியா வந்திருக்கிறாருன்னு பார்க்கிறாங்க. ஆனா முழு மனுக்குலத்தையும் ரட்சிக்கும்படியா தான் இயேசு கிறிஸ்து வந்தாருங்கிற அந்த உண்மைய அவர் பூமியில இருக்கிற வரைக்கும் அவங்களால என்ன செய்ய முடியல? உணர முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து அங்க ஏன் அங்க மறுரூபப்படுத்தி தன்னை காண்பிக்கிறார் அப்படின்னா, அவர் தன்னுடைய மாம்ச சாயல் அப்படிங்கிற திரைய கொஞ்சம் விலக்கி, அவர் தேவத்துவமானவர்.
அவருடைய டிவைன் நேச்சரை அவங்களுக்கு ரிவீல் பண்ணணும், அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே அவர் தன்னை மறுரூபப்படுத்தி காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் ஏதோ மனிதனோ தீர்க்கதரிசியோ அல்ல, அவர் தேவகுமாரன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி காட்டும்படியாய், அந்த சீஷர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாய் அங்கே அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த மகிமைய நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அவருடைய சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கொலோசையர்ல நம்ம பார்க்கிறோம். அவருடைய சாயலாக. அப்போ இந்த சாயல் அவருடைய சாயலா நம்ம எப்ப மாற முடியும்? அவருடைய வார்த்தையின்படி நம்ம மனது மறுரூபமாக நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்துவை போல வெளிச்சமுடையவர்களாய் நம்ம மாறுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா அவர் எதற்காக அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க பிதாவினுடைய சத்தம் உண்டாகுது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இதுல முக்கியமா ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்க பேதுரு சொல்றாரு, மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் போடுவோம். இங்க பேதுரு இவங்க 3 பேரையும் ஒண்ணு போல பார்க்கிறத பார்க்கிறோம். அப்போ அங்க பிதாவினுடைய சத்தம் உண்டாகுது. அவங்க இல்ல, இவர்தான் என்னுடைய நேசகுமாரன், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அங்க மோசே நியாயப்பிரமாணத்தை குறித்தவராய் அங்க வருகிறத பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவா அங்க இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க நியாயப்பிரமாணத்துக்கோ தீர்க்க தரிசனங்களுக்கோ செவி கொடுக்கிறத விட்டுட்டு என் குமாரனுக்கு செவி கொடுங்கள். என் குமாரன் எதெல்லாம் உங்களுக்கு சொல்றாரோ அதற்கு செவி கொடுங்கள் அப்படின்னு அங்கே வானத்திலிருந்து அவருடைய சத்தம் உண்டாகுது. அது நீங்க அதை வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கே பேதுரு பேசும்போதே பிதாவினுடைய சத்தம் அங்க வருது. தன் குமாரன் அவர் அக்னாலஜ் பண்றத அங்க அவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஐடென்டிட்டி அங்க ரிவீல் ஆகுது. ஏற்கனவே அங்க ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறும் போது அங்க பிதாவினுடைய சத்தம் அங்க ஒரு முறை உண்டாகுது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு. இங்க தன்னை மறுரூபப்படுத்தும் போது, அங்க ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு காரியம், இங்க ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற சூழ்நிலையில அவர் அவர் ரொம்ப சிலுவைக்கு பக்கம் வந்துட்டாரு. அந்த டைம்லயும் அங்க பிதா இவர் தன்னுடைய குமாரன்கிறத வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். இவருக்கு செவி கொடுங்கள். நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க செவி செவி கொடுக்கிறதை காட்டிலும், தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் என் குமாரனுக்கு நீங்கள் செவி கொடுப்பதே நல்லது, உத்தமம் அப்படின்னு சொல்லி அங்க பிதா அங்க இயேசு கிறிஸ்துவை அங்க ஃபோக்கஸ் பண்றத பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை பிடிச்சு வச்சுட்டு நம்ம நின்னுட்டு இருக்கிறோம். அங்க பிதாவே சொல்றாரு, என் குமாரனுக்கு செவி கொடுங்கள். நான் நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணாதேயுங்கள். நான் அழிக்கிறதுக்கு அல்ல, நான் அவைகளை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அந்த ஒரு மனுஷனால, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அந்த நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் எல்லாம் அது நிறைவேறிற்று. ஏன்னா நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியாது, அதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிதான் கிறிஸ்து பூமிக்கு வந்து அத்தனையையும் அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறதை வெளிப்படுத்தும்படியாதான் பிதா தன்னுடைய சத்தத்தை அங்க குமாரனுக்காக அங்க வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம்.
இன்னைக்கு மோசே பெரியவர் இல்ல, எலியா பெரியவர் அல்ல, என்னுடைய குமாரன். என் குமாரனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தான் நம்ம கூட பேசுறாரு. என் பிள்ளைக்கு செவி கொடுங்கள். என் பிள்ளை உங்களுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நீங்க செவி கொடுங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்னா அதுதான் குமாரனுடைய வார்த்தைகளா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். இதுதான் குமாரனுடைய சத்தமா இருக்கு, வார்த்தையா இருக்கு. அதுக்கு செவி கொடுங்கள். இப்படி எத்தனையோ நம்ம காஸ்பல்லையும் பார்க்கிறோம், நிருபங்கள்லயும் பார்க்கிறோம். நீங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. இதெல்லாம் யார் சொல்றா? பிதா சொல்றார், என் குமாரனுக்கு செவி கொடுங்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த சீஷர்கள் எல்லாருக்குமே இவர் சிலுவைக்கு போக போறாருங்கிறத இவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. அத குறிச்சு அவங்களுக்கு ரொம்ப பயம் உண்டாகுது. அங்க மத்தேயு 16வது அதிகாரம், இது 17வது அதிகாரத்துல மறுரூபம் அடைகிறத பார்க்கிறோம். மத்தேயு 16:21 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இத சொல்றாரு. உடனே பேதுருவால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. உடனே தனியே கூட்டிட்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இதெல்லாம் மனதுல வச்சுட்டுதான் பிதா, இவருக்கு செவி கொடுங்கள். இல்ல, என் குமாரன் ஒரு நோக்கத்தோட இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அப்போ இந்த மறுரூபப்படுத்தி அவர் தன்னை காண்பிக்கும் போது இந்த மரணம் அவரை மேற்கொள்ள முடியாது. இவர் வேற ஒரு ரெல்ம்ல இருந்து அவர் வந்திருக்கிறார். இது தோல்வியில முடியாது, மகிமையில தான் முடியுங்கிறத அவங்க வெளிப்படுத்தும்படியாய், சீஷர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாதான் அங்க 3 பேரையும் அவர் அந்த மலைக்கு கூட்டிட்டு போறத நம்ம பார்க்கிறோம். இவங்க என்ன பேசுனாங்க? இந்த மோசேயும் எலியாவும் இயேசு கிட்ட வந்து என்ன பேசுனாங்கன்னு அந்த லூக்கா, இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிற லூக்கா 9வது அதிகாரத்துல அங்க பார்க்கிறோம். லூக்கா 9:31 அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி. அப்போ அங்க எதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, அவர் நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து பேசுறாங்க. அப்போ சிலுவை, கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பார்ட்டே, அங்க முக்கியமான பார்ட்டே அங்க கிராஸ் தான். இத குறிச்சு அவங்க பேசுறாங்க. அப்போ இந்த மறுரூபப்படுத்தி தன்னுடைய நேச்சர் யாரு, தான் யார், அவங்களுக்கு பூமியில உலகத்துல அவங்க அவர் கூடயே பிரயாணம் பண்ணினா கூட முழுமையுமான அங்க தேவகுமாரன்கிற வெளிப்பாட அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் ராஜ்யத்துல நீர் வரும்போது உங்களுக்கு வலது பக்கத்துல யார் இருக்கணும், உங்களுக்கு இடது பக்கத்துல யார் இருக்கணும், இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகங்களா வருது. அப்ப அவர் லிட்ரலா பூமியில அவர் அரசாள போறாரு, எருசலேம்ல அங்க இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக போறாரு. இதுதான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது. அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் மாற்றணும்னு சொல்லிதான் அவர் தன்னை அங்க தன்னுடைய ஐடென்டிட்டிய அவங்க ரிவீல் பண்றாரு. அவருடைய மரணம் அங்க மகிமைக்கு ஏதுவாய்தான் முடியும் அப்படிங்கிறத அங்க ரிவீல் பண்றாரு. அங்க நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாதான்
நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அங்க ரிவீல் பண்ண பார்க்கிறோம். அங்க பிலிப்பியர்ல பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 'எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.' இந்த வசனம் எங்க இருக்கு? யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. நான் எடுத்துக்கிறேன் இதுக்குள்ள. சான்சி 9. 9 வாசிக்கீங்களா ஆன்ட்டி? ஆதலால் ம். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அதானடா? அதான் ஆன்ட்டி, அதான் ஆன்ட்டி. 9, 2, 9. அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, 10வது வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். போதும் ஆன்ட்டி. அப்போ இன்றைக்கு அந்த கிறிஸ்துவுக்கு பிதா என்ன செஞ்சிருக்கிறாரா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய என்ன சிச்சுவேஷன், என்ன பலவீனம், என்ன வியாதி, எல்லாவற்றிற்கும் மேலா அவர் நாமம் பெரிது. அந்த நாமத்தை சொல்லும் போதே முழங்கால் யாவும் முடங்கும். இன்னைக்கு உங்க பிரச்சனைகள் என்ன, உங்க சூழ்நிலைகள் என்ன, இந்த நாமத்தை உடையவர் இந்த மறுரூபம் அப்படி ஒரு பிரகாசம் நிறைந்தவராய் மறுரூபம் அடைந்த அந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் லைட்டா நமக்குள்ள இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, என்ன பலவீனங்கள், என்ன வியாதிகளா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த கிறிஸ்து அந்த நாமத்தை உடையவரே உங்களுக்குள்ள இருக்கிறபடியினால அது எல்லாம் அவருக்கு கீழே முடங்கி போகிறத நீங்க விசுவாசிக்கும் போதே உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். அப்போ வானத்திலையும் அவருக்கு மேல ஒண்ணும் கிடையாது, பூமியிலையும் அவருக்கு மேல எதுவும் அதிகாரம் பண்ண முடியாது, பாதாளத்துக்கும் நம்ம மேல என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. இன்றைக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி செய்யப்பட்ட அவருடைய நாமம், அந்த நாமத்தை உடைய கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார்னா, அதனாலதான் அங்க அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அந்த பேதுருக்கு ஒரு ரெவலேஷன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துன்னு ஒரு ரெவலேஷன் கிடைக்குது. கிடைச்ச உடனே அங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த நாமத்தை உடையவர், இவ்வளவு வெளிச்சமாய் சூரியனை போல பிரகாசம் உடையவராய் தன்னை மறுரூபப்படுத்தி காட்டின இயேசு கிறிஸ்து, கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா, இந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, நமக்கு விரோதமாய் வானத்திலேயோ பூமியிலேயோ பூமியின் கீழே உள்ள எந்த காரியங்களும் நமக்கு எதிராய் செயல்பட முடியாது. அது உங்களை பார்க்கும் பொழுதே அது உங்களுக்கு முன்பாக அது முடங்கி போகும். இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிரா எதெல்லாம் இருக்குதோ, எந்த காரியத்தை குறிச்சும் நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்படிப்பட்ட மறுரூபம் அடைந்த தன்னை சூரியனை போல பிரகாசம் நிறைந்த அந்த கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்தும் பொழுதே, இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல உங்களை பார்த்தாலே எல்லாம் உங்களுக்கு முன்னாடி முடங்கி போகும். எதுவும் உங்களுக்கு மேல நிக்க முடியாது. இன்னைக்கு இதெல்லாம் தெரியாம உலகத்துல எதெல்லாமோ குறிச்சு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க எனக்கு விரோதமா செய்வன செய்யறாங்க, பில்லி சூனியம் செய்யறாங்க, இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியல. இன்றைக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ஐடென்டிட்டிய
அங்க பிதா ரிவீல் பண்ணாரோ, இன்னைக்கு அந்த ஐடென்டிட்டியை இன்னைக்கு நமக்கு பிதாவானவர் ரிவீல் பண்ணி காட்டுறாரு. நீ என்னுடைய நேசகுமாரத்தி, நீ என்னுடைய நேசகுமாரன். அந்த பிதாவானவருடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஒத்த மகிமையா இருந்த அந்த மகிமை நிறைந்தவர் இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு உனக்கு கீழே அடங்காத காரியம் எதுவும் கிடையாது. அதனாலதான் ரோமர் 5 பார்க்கிறோம். அந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வருது. ரோமர் 5:17 நினைக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அப்படின்னு வரும். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நம்ம இன்னைக்கு நமக்குள்ள என்ன வந்துட்டு? ஜீவன் வந்துட்டு. இயேசு கிறிஸ்து வந்துட்டார். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். அப்போ அந்த குமாரனை நமக்குள்ள நம்ம பெற்றிருக்கிறோம், ஜீவனை அடைந்திருக்கிறோம்னா நம்ம தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும். ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்மை குறித்து நம்மளை எவ்வளவு இன்ஃபீரியரா பார்க்கிறோம். நமக்கு என்ன இருக்கு? இன்னும் நம்ம மனுஷங்களை மாதிரி ஒவ்வொருத்தையா நம்ம காரியங்களை சொல்லவும், இது அப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை அப்படி இருக்கு. நம்ம இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்ய தேவன் அழைச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம சாதாரண மனிதர்களை போல எல்லாத்தையும் குறிச்சு புலம்பிட்டு அழுதுட்டு முறுமுறுத்துட்டு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம யாருங்கிற ஐடென்டிட்டியை தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை, அந்த குளோரி இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 17 அந்த வசனத்தை பார்க்கிறோம். யோவான் 17:24. 24 வேற ஒரு வசனம். அதாவது, பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் செய்யறாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்ப இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட உலகத்தை படைத்த சிருஷ்டிகர், சர்வ வல்லமையுள்ளவர், நம்ம எங்க இருக்கிறோமோ அவர் அங்க இருக்கணும்னு சொல்லி ஒரு பிரேயர் பண்ணியிருக்கிறாருன்னா இன்னைக்கு அவருடைய பிரேயர் எவ்வளவு பவர்ஃபுல். அப்ப இன்னைக்கு ஒரு செகண்டுக்குள்ள நீங்களும் நானும் தனியா இல்லை. எப்பொழுதும் அவர் நம்ம கூட இருக்கிறார். 22வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த மகிமையே அந்த உறவு தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்பொழுதும் நம்ம ஒன்றாய் இருக்கிறது போல நீங்க எனக்கு தந்த மகிமைய நான் அவர்களுக்கும் கொடுத்தேன், அவங்களும் நமக்குள்ள ஒன்றாய் இருக்கும்படி. அப்போ இந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள, இந்த ஒரு மகிமையின் உறவுக்குள்ள வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கக்கூடிய அவருடைய நாமத்தை உடையவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா இன்றைக்கு இந்த பூமியில நம்ம எதை குறிச்சு பயப்பட வேண்டாம். நம்ம பேசுறதுதான் நடக்கும். நம்ம தான் ஆளுகை செய்யும்படியாய் தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு தேவன் இன்றைக்கு நம்மை கொண்டு வருகிறார். நம்ம ஹார்ட்டை, அவருடைய ஐடென்டிட்டிய, நம்ம ஐடென்டிட்டிய இன்னைக்கு பிதாவானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறார்.
இன்னைக்கு இயேசுவை எந்த அளவுக்கு நேசித்தாரோ அதே அன்புலதான் நம்மையும் நம் தேவன் நேசிக்கிறார். நம்ம கூட அவர் கூட எப்படி பிதாவாகிய தேவன் இருந்தாரோ, அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதா எப்பொழுதும் என்னை தனியே இருக்க விடல. அப்படின்னா அந்த குமாரனுக்கு அதை செஞ்சிருக்கிறாருன்னா, இன்றைக்கு உடன் சகோதரர்களாய் இருக்கிற நமக்கும் அதே சுதந்திரத்துல தான் பங்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவரை பிதா தனியா இருக்க விடலைன்னா, இன்றைக்கு நம்மையும் அவர் தனியா இருக்க விடல. நான் ஏற்கனவே சொன்ன காரியம், at any time we are not less than 4. எந்த சூழ்நிலையிலயும் நம்ம 4 பேருக்கு குறைஞ்சு நம்ம இல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நம்ம 4 பேர் எப்பொழுதும் ஒன்றாதான் இருக்கிறோம். இந்த உறவுல தான் இருக்கிறோம். இந்த மகிமைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இந்த மகிமையின் உறவுக்குள்ளதான் இருக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த நாமத்தை உடையவர் நமக்குள்ள இருக்கிறார். அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இத புரிஞ்சுட்டா போதும், அவருடைய சாயலாய் நம்ம மறுரூபம் அடைந்து கிறிஸ்துவின் சாயலை ரியலா நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம மாறுவோங்கிறதுல சந்தேகமே இல்லை. தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம கூட இடைப்பட்டிருக்கு. இன்னைக்கு எதெல்லாம் உங்களை பயமுறுத்திட்டு இருக்கு? எந்த டேர்ம், எந்த ஒரு ரிப்போர்ட், எந்த ஒரு மருத்துவருடைய வார்த்தை, அது எல்லாம் உங்களுக்கு கீழே முடங்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க அதை குறிச்சு பேசி அதை குறிச்சே பயந்துட்டு இருக்கீங்க. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்குகிற ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பேதுரு, யோவானோ அங்க சப்பானி கிட்ட போய் சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்கள்கிட்ட இல்ல, எங்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு, அது இயேசுங்கிற நாமம், அந்த நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொன்ன உடனே அந்த சப்பானி, பிறவி சப்பானி, அவனுடைய கால்களும் கரடுகளும் அங்க பலன் கொண்டு எழும்பி நடந்து குதித்து தேவனை புகழ்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த நாமத்தை உடையவர் தான் நமக்குள்ள இருக்கிறார்னா, நம்மையும் அவர் ஆளுகை செய்யும்படியாதான் அழைத்திருக்கிறார். நம்ம பேசுனா அது நடக்கும்னு உங்க இருதயத்துல எப்ப ஆணித்தரமா நம்புறீங்களோ, நீங்க சாதாரணமா பேசுறது கூட அது அப்படியே நடந்துட்டே இருக்கும். எதற்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் எடுக்கவே தேவையில்லை. பூரணமா நீங்க சொல்ற வார்த்தைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்ப இந்த தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்க லிட்ரலா நான் சொல்ற காரியங்களை நீங்க அப்படியே நீங்க உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரைக்கும் நீங்க கொண்டு வந்து பார்க்கும்போது ஒரு ஜாய் உங்களை ஃபீல் பண்ணும். இதுதான் அவருடைய வார்த்தையில இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினாலையும் இந்த சமாதானத்தினாலையும் தேவன் இன்றைக்கு நம்மை நிரப்புகிறார். லிட்டரலா நீங்க பாருங்க, நமக்கு முன்னாடி சூரியனை போல பிரகாசம் நிறைந்த ஒருவர், அவருடைய வஸ்திரம் அவ்வளவு வெளிச்சமா இருக்கு. அவருடைய முகத்தை கூட நம்மளால பார்க்க முடியல. அப்படிப்பட்ட கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ள வாசம் பண்றார். உங்க எலும்புகளுக்குள்ள, உங்களுடைய ரத்தத்துக்குள்ள, உங்களுடைய ஆர்டரிஸ்ல, வெயின்ஸ்ல அவர் உங்களோட ஒண்ணு அவர் கலந்துட்டத நீங்க பாருங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னை மறுரூபமாக்கி காட்டின அந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே அவர் வெளிச்சமாய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதை குறித்து கவலைப்படணும்? எதை குறிச்சு நம்ம துக்கப்படணும்? உலகத்தை படைத்தவரை நமக்குள்ள இருக்கிறார். அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னுடைய நேச குமாரத்தி, உன்னில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இதுதான் அவருடைய சத்தமாய் இந்த காலை வேளையில இருக்கிறத பார்க்கிறோம். அப்படியே எல்லாரும் நம்ம எல்லாருமே
அந்த மலையில இருக்கிறத நீங்க அப்படியே இமேஜினேஷன்ல பாருங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்த டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டன், அந்த மறுரூப மலையில அவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவ பார்த்தாங்களோ, அதே இடத்துல நாமும் இருக்கிறத நீங்க உங்க இமேஜினேஷன்ல பாருங்க. அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம ஹார்ட் எப்படி இருக்கும்? அத ஃபீல் பண்ணுங்க. அவர பார்க்கிறதுக்கே நம்ம கண்கள் கூசுது. அந்த சூரியன நீங்க அப்படியே பாருங்க. அந்த சூரியன பார்த்தா எப்படி நம்ம கண்கள் கூசும். அந்த அளவுக்கு பிரகாசமான ஒரு கிறிஸ்து. அவருடைய ட்ரெஸ் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. அதுல இருந்து லைட் ரேடியேட் ஆகுது. இந்த கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த அந்த கிறிஸ்து அப்படியே அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத பாருங்க. உங்களுடைய சரீரம் வரைக்கும் இன்னைக்கு தேவன் ஒரு விடுதலையை தர விரும்புறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். எல்லாம் அவருக்கு முன்னாடி முடங்குது. இன்னைக்கு உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறத நீங்க விசுவாசிங்கன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்கன்னா, நீங்க சொன்ன வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறும். நம்ம வேலை இந்த வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்கிறது மாத்திரம்தான். விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளையே நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ, எந்தெந்த இடத்துல யார் யாருக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் உண்டாகணும், சுகம் உண்டாகணுமா, உறவுகள்ல மாற்றங்கள் உண்டாகணுமா, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, வெளிச்சமான கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். நான் பேசுறதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் அவரை உங்களுக்குள்ள பார்க்கிறீங்களோ, இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறத பார்க்க முடியும். உங்க பலவீனங்கள் இன்றைக்கே மறைந்து போகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த நாள் முழுவதும் இந்த மறுரூபம் அடைந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் நம்ம கூட ஒன்றா வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இத தெரிஞ்சிட்டோம்னா போதும், வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகள்லயும் நமக்கு பயம்ங்கிறது இருக்காது, கலக்கங்கிறது இருக்காது. இவ்வளோ பெரிய தேவனே என் கூட இருக்கிறாரு. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். உங்களுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் அது தானா உங்களுக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும். இததான் தேவன் இன்றைக்கு நம்ம கூட இடைப்படுகிற ஒரு காரியமாய் நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூட தேவன் இடைப்படுகிறார். வெளிச்சமாய் நான் உனக்குள்ள இருக்கிற மகளே, என்னுடைய நாமத்துக்கு மேல இந்த பூமியில எந்த நாமமும் கிடையாது. என் பேரை சொன்னாலே எல்லாம் முடங்கிதான் ஆகணும். அது வியாதியா இருந்தாலும், அது பிறவி சப்பானி, அந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாம் முடங்கி போயிருந்தது. அவருடைய நாமத்தை சொல்லி எலும்புன்னு சொன்ன உடனே அந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாம் அங்க ஜீவனை பெறுது. பிறவியிலேயே இருந்து அவன் சப்பானி. அந்த பிறவி குருடன். அவங்களெல்லாம் அப்படி வச்சிருந்தது சத்துருடைய கிரியைகள் நிமித்தம் அவங்க அப்படி முடக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனா
அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உடையவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர், அந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்துல அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாம் அங்க ஜீவன் பெறுகிறத பார்க்கிறோம். அங்க கண்களுக்குள்ள ஜீவன் கடந்து போகிறத பார்க்கிறோம். ஏன்னா அங்க பேதுரு யோவான்னு சொல்றாங்க, எங்கள்ட்ட ஒண்ணும் இல்ல, எங்கள்ட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, இயேசுங்கிற அந்த நாமம். அத அவங்க ஆழமா அத புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ டீப்பரா நம்ம தியானிக்கிறோமோ, நம்ம பேசுற வார்த்தைகளுக்கும் அப்படியே அங்க என்ன செய்யும்? சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். அவர பாருங்க. அங்க சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். யாரு விசுவாசிக்கிறவங்க யாரு? அவரை தனக்குள்ளே பெற்றிருக்கிறவர்கள். அவங்களுக்குள்ள என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாங்க, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பாங்க, அப்பொழுது சுஸ்தமாவார்கள். சாவுக்கேதுவான்ற யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஏன்னா நம்ம பாடியே மறுரூபம் ஆயிட்டே இருக்கு. இந்த மறுரூபமான கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடியினால வெளியில இருந்து போகிற எந்த காரியமோ நம்மளை சேதப்படுத்தாது. இன்னைக்கு நமக்கு அதை சாப்பிட்டா அப்படி, இதை சாப்பிட்டா இப்படி எத்தனையோ காரியங்கள். நம்ம நல்லதை தான் சாப்பிடணும், தேவையில்லாததை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் இருக்கு. ஆனா முழுக்க 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 இன்னைக்கு பிசாசானவன் மக்களை அப்படி கொண்டு போயிட்டான். நம்ம நல்லதை சாப்பிடுறது நல்லது. ஆனா நம்ம மைண்ட் எல்லாமே அங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி அவன் நம்மள ஹோல்ட் எடுத்ததை பார்க்கிறோம். அவரே நமக்கு பலனா இருக்கிறார், அவரே நமக்கு வெளிச்சமா இருக்கிறாராம். இத தாவீது கண்டுபிடிச்சு அந்த சங்கீதத்திலேயே எழுதுறாரு, கர்த்தர் என் பலனும் என் வெளிச்சமுமாய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? அந்த பழைய உடன்படிக்கையில இருந்த தாவீதுக்கு அந்த வெளிச்சம் இருக்கும்னா, இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிற நமக்கு எவ்வளவு கிருபை இருக்கு. இன்றைக்கு இந்த அதிகாரத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இருதயத்துல நம் தேவன் ஆழமாய் பதிக்க விரும்புகிறார். இதை நீங்க அப்படியே இமேஜினேஷன்ல நீங்க பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வெளிச்சமாய் இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார், அன்பு நிறைந்தவர் எனக்குள்ள இருக்கிறார், மகிமை நிறைந்தவர் எனக்குள்ள இருக்கிறார். இதை நீங்க தியானிக்க தியானிக்க உங்க பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் எல்லாம் தானாய் அது களையப்படும். அங்க இருக்கக்கூடிய பெருமை, பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், மன்னிக்க முடியாத தன்மைகள், இது எல்லாம் தானா மறைஞ்சு போயிடும். இப்ப வரைக்கும் நமக்கு ஏன் நம்ம ஐடென்டிட்டி தெரியலன்னா, நமக்குள்ள இருக்கிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம புரியல. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள், வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே அப்படின்னு வார்த்தை சொல்லுது. இன்றைக்கு நம்ம வானத்துக்குரியவர்களா இருக்கிறோம்னா நமக்கு முன்னாடி எல்லாம் முடங்குது. இந்த எண்ணம் உடையவர்களாய் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாய் நம்ம மாறுவோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆன்டி 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 மியூட்ல போடணும் ஆன்டி. ஓகே. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம்.
மறுரூபமான கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன கிறிஸ்து, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய கிறிஸ்து இன்றைக்கு எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறேன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். நாங்க போனாலே எப்படி அன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், உங்களை பார்த்த உடனே பிசாசுகள்லாம் சொல்லுது, இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். ஏன்னா நீங்க அதை அறிஞ்சு வச்சிருந்தீங்க, உங்க ஐடென்டிட்டியை அறிஞ்சிருந்தீங்கப்பா. இன்றைக்கு எங்களை பார்க்கும் போதும் பிசாசு அப்படித்தான் ஓடும். இன்றைக்கு அந்த ஐடென்டிட்டியில நாங்க இன்னும் ஆழமாய் ரூட்டாக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் நாங்க இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்களை சூழ்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம், நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. இதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லப்பா. சிருஷ்டிகர், எங்களை சிருஷ்டித்த எங்கள் சிருஷ்டிகர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிருஷ்டிக்கணுமோ அதையெல்லாம் சிருஷ்டிக்கும்படியாய் எங்க கூட நீர் இருக்கிறீரப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த நாளிலோ அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த வார்த்தைகள் மூலம் நீர் இடைப்பட்டு இருக்கிறீர். இந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ள ஆழமாய் சென்று 100 மடங்கு பலன் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரும் வெளிச்சமாய் மாற தகப்பன் கிருபை தாங்க. உங்க சாயலாய் மாற கிருபை தாங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது அவர்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள நீங்க கிருபை தாங்கப்பா. இவங்களை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லணும், ஐயோ இவங்கள்ட்ட ஏதோ விசேஷம் இருக்குதே அப்படின்னு சொல்லணும்ப்பா. நீங்க ஒவ்வொருவரை பார்க்கும் போதும், ஏன்னா நாங்க உங்களை தரித்திருக்கிறோம்னா உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அங்க வித்தியாசம் இருந்ததுப்பா. அத போல எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி கர்த்தர் நீர் கிரியை செய்கிறீரப்பா. எங்களுக்குள்ள கிரியை செய்றீங்கப்பா. நாங்கள் வானத்துக்குரியவராய் இருக்கிறபடியினால வானவருடைய சாயலை நாங்கள் அணிந்திருக்கிறபடியினால எங்களை பார்க்கும் பொழுது எல்லா ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக முடங்குகிறது. எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் எங்களுக்கு முன்பாக முடங்குகிறது. எங்க குடும்பத்தார் சரீரத்துல இருக்கக்கூடிய அத்தனை விதமான பலவீனங்கள், வியாதிகள் இன்றைக்கு இயேசுங்கிற அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அந்த வியாதிகள், பலவீனங்கள் ஒவ்வொருவரை விட்டும் அது வெளியே போகிறது என்பதை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. குடும்பத்தின் உறவுகள் குள்ள இருக்கிற அந்த பிரிவினையின் ஆவிகள் இயேசுங்கிற அந்த நாமத்துக்கு முன்பாக அது நிற்க முடியாமல் அது வெளியேறுகிறதை நாங்கள் பேசுகிறோம். ஜீவன் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையினால் நீர் தேற்றி இருக்கிறீர், பலப்படுத்தி இருக்கிறீர். இந்த வார்த்தையில இன்னும் நாங்க ஊற எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் வசனம் எங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் சகல ஞானத்தோடு வாசமாய் இருப்பதாக என்று சொன்னவர், இந்த வார்த்தைக்குள்ளே நாங்க ஊறி போக எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.